பஷிலை முதலில் நீதிமன்றத்தில் நிறுத்துங்கள். ராஜபக்சர்களுக்கு ஆளும் தரப்பு பதிலடி. ராஜபக்சர்களுக்கு நீதிபதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். ஹீரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டில் முன்னெடுக்கப்படும் சட்டங்கள் தொடர்பில் ராஜபக்சர்கள் கேள்வி எழுப்பாமல் முதலில் பசில் ராஜபக்சவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நடவடிக்கை எடுங்கள் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரங்க குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், எமது அரசாங்கம் சரியான நடைமுறையில் நீதியை நிலைநாட்டுகின்றது, அதனை எதிரணியினர் விமர்சிக்கின்றனர். குறிப்பாக அறகலிய போராட்டம் தொடர்பில் விசேடமாக குறிப்பிட்டாக வேண்டும். குறித்த போராட்டம் இடம்பெற்று தற்போது 4 ஆண்டுகள் ஆகின்றன. அறகலியாவில் எமது அரசாங்க தரப்பினர் இருந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றனர். உண்மையில் அது மக்களுடைய போராட்டம். 14 ஆண்டுகளாக இந்த நாட்டை வங்குரோத்தடைய செய்த கூட்டத்தை மக்கள் விரட்டி அடிக்க முன்வந்தார்கள். நாங்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோமே தவிர வன்முறையை தூண்டவில்லை. இது கொடிய ஆட்சியாளருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ராஜபக்சர்களே தனது தரப்பினரை ஒன்றிணைத்து குறித்த ஆர்ப்பாட்டத்தில் குழப்பத்தை விளைவிக்க முயற்சித்தனர். இவ்வாறு பிரச்சனைகளை தூண்டியவர்களே கூறுகின்றார்கள். எமது தரப்பு ஆட்சிக்கு வந்தால் நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என்று. ராஜபக்சர்களுக்கு நீதியை நிலைநாட்ட முடியும் என்றால் முதலில் அவர்களது சித்தப்பாவை அழைத்து வந்து நீதியை நிலைநாட்டுங்கள். இவ்வாறே தேவையற்ற விடயங்களை எதிர்த்தரப்பினர் வெளிப்படுத்துகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.